ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பிரிந்த காதல் ஒன்று சேர என்ன தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக பரிகாரம் லவ் பிரேக்கப் ஆனவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தாலுமே ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களை மனசார உங்கள் மேலே எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு காதல் அன்பு இருக்குது இல்லையா, அவங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரிஞ்சு போகிறாங்க, ஒரு குடும்ப சூழ்நிலையினாலேயோ அல்லது வேறு சம் ரீசன்னால் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்களே செஞ்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய ஆள் மனசுலையோ அல்லது உள் மனசுலையோ உங்களே மறக்க முடியாமல் திரும்ப உங்ககிட்ட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய அதே மெத்தடில் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த பரிகாரம் அதாவது என்னென்னா என்னுடைய இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காதல் பற்றின, அதாவது பிரேக்கப் ஆகிறது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் நிறைய என்னென்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுனால நிறைய வாழ்க்கையவே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா இது சம்மந்தமாக பெரிய லெவலில் நான் எந்த பரிகாரமும் பண்ணுறதில்ல. ஜாதகமோ அல்லது பிரசனமோ தான் இதுக்கு நான் பார்க்குறது. பிரசனம் பார்க்கும் பட்சத்தில் அவங்க எதனால் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது சூழ்நிலையா, இல்லை வேறு ஆட்கள் கிடச்சிட்டாங்களா, இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலையா, அவங்க பெற்றோர்கள்னாலையா அப்படிங்கிறத கிளியராக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது பிரசனம் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒருத்தங்க பிரியணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன ரீசன் வேணால் சொல்லிட்டு போவாங்க. அதாவது என்னுடைய கிளைண்ட் ஒரு பையன், சின்ன பையன் தான். அவர் என்னென்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் மேடம், அதனால என்னை விட்டு என் லவர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரீசனா? வெயிட் லாஸ் ஆனது ஒரு ரீசனா? வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு எங்கேயோ பிரேக்கப் நடக்குமா? அப்படி கிடையாது. அந்த பொண்ணு முடிவு பண்ணிடுச்சு, நம்ம இது வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிடுச்சு. அதனால ஏதோ ஒரு ரீசனை கட்டாயம் சொல்லி ஆகணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்த ரீசனை சொல்கிறது இல்லைங்களா? ஸோ இதே தான், அதாவது பிரியணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ரீசன் வேணால் சொல்லுவாங்க. இந்த ரீசன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு 2 வழி தான். ஒன்று, அதை மறந்துட்டு வரணும், இல்லைன்னா அவங்கள விடாமல் போய் நீங்கள் கேட்கணும். ஆனால் காதலை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத முக்கியம். அவங்களுக்கு எந்த வகையிலுமே பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா அங்கேருந்து எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் பிரிஞ்சு வர்றது தான் ரொம்ப நல்லது. ஆனால் இது ஒரு கணவன் மனைவி இடையில ஒத்து வராது. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை, சமூகம் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடியவங்க. ஆனால் காதல்ங்கிறது அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போகாதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் அமைதியாக பிரிஞ்சு வர்றது, நாட்களை கடத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்களுக்கு ஒருத்தர் மேலே காதல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதாவது நல்ல கிரகங்கள் இருக்கிறது, வலுவான கிரகங்கள் இருக்கிறது, 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது, அதே மாதிரி புதன் உச்சமாக இருக்கிறது, புதன் கேது சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி கிரக இணைவுகள்லாம் காரணமாக இருக்கும். ஆனால் ஒரு 100 பொண்ணுங்க இருக்காங்க, 100 பசங்க இருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒருத்தர் மேலே தான் நமக்கு அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது வருது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி கட்டத்தில் புதன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதே ராசி கட்டத்தில் அவங்களுக்கு அங்கே கேது இருக்கும். இதுதான் அந்த காதல்ங்கிறது ஈர்க்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி குருவும் சந்திரனும் உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்துல குரு இருக்கோ அவங்களுக்கு அதே ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கிறது, சந்திரன் பார்க்குறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு மறந்து ஏற்றுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கிரக காம்பினேஷன் தான். ஸோ இது சண்டே அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும் இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உண்மையான காதலே எனக்கு இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்கோ கை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லுமே உண்மையான காதல் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேரும்போது, சனி செவ்வாய் கிரக இணைவு அவ்வளோ நல்ல கிரக இணைவு இல்லை. அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த பால் பண்ணும். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது காதல். அப்போது நீங்கள் உண்மையான ஒரு அன்பை எதிர்பார்த்து
நீங்க எதிர்பார்ப்பீங்க. பட் ஆனா வந்து ஆப்போசிட் அதாவது உங்களுடைய லவர் கிட்ட இருந்து அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உண்மைய ஏதாவது எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் முடிஞ்சோனே, டாட்டா, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய் இருக்கான்னு பாருங்க. தயவு செய்து உண்மையான காதலை எப்பவுமே எங்கேயுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உண்மையான காதல் கிடைக்காது. இத சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உண்மைய நீங்க ஏத்துக்கணும். மனப்பக்குவப்படுத்திக்கங்க. வேற வழி கிடையாது. உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன? உங்கள நம்பி வரவங்கள நீங்க அன்பு குடுங்க. அன்பு வந்து நமக்கு கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னா, நம்ம அபரிதமாக கொடுக்கும்போது, அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில கண்டிப்பாக வரும். கவலைப்பட வேண்டாம். பட் ஆனா வந்து 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய் இருக்காங்க. இதனால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாரி அடுத்தடுத்த அவங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிடுறாங்க. முன்னேற்றத்த நோக்கி போக மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்றேன். லவ் அப்படிங்கிறது அதாவது காதல்ங்கிறது வந்து வாழ்க்கையில பெரிய விஷயங்கள மாற்றக்கூடியது தான். நான் அத ஒத்துக்கிறேன். ஆனாலும் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்கள சுத்தி இருக்கிறவங்க பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நீங்க நெனச்சு பார்த்துட்டு, இத கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரசன்னத்திலயும் பார்த்துக்கலாம். இப்ப நான் சொல்றேன் தாந்திரிக பரிகாரம் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றத வந்து தாந்திரிக பரிகாரங்கள் தான், ரெமிடீஸ் தான். இத நீங்க ஆத்மார்த்தமா செய்யும்போது பலிக்கும். இந்த வீடியோவ பார்த்துட்டு யாராவது எனக்கு வசியம் பண்ணி குடுங்க, அது பண்ணி குடுங்க, இத பண்ணி குடுங்கன்னு ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து. இது என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து இது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு உண்மையாலுமே அவங்க வேணும் அப்டின்னா, இத நீங்களே செஞ்சுக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த பரிகாரத்த நீங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா செய்றீங்களோ, அது எல்லாமே கிடைக்கும். ஆனா எக்காரணத்த கொண்டு உங்களுக்கு பதிலா என்னையவோ நீங்க கூப்பிடக்கூடாது. நான் செஞ்சு குடுக்குறேன். அந்த மாரி இதே வேண்டாம். ஜோதிடம் பிரசனம் பார்க்கணும்னா மட்டும் தான் நீங்க எனக்கு கால் பண்ணணும். இந்த பரிகாரம் எப்படின்னா, ஒரு விளக்கு மாரி பெருசா ஒண்ணு விளக்கு எடுத்துக்கங்க. இல்லைன்னா சின்னனா மண் சட்டி மாரி ஒண்ணு எடுத்துக்கங்க. அதில வந்து சின்ன சின்ன குச்சி ஓகேங்களா? அரசங்குச்சியோ, மாங்குச்சியோ ஏதாவது ஒரு குச்சி எடுத்து போட்டுக்கணும். ரோஜா பூவோடைய இதழ் இருக்கு இல்லைங்களா? அத வந்து எடுத்துக்கணும். நான் ஒரு எந்திரம் வந்து இந்த வீடியோ முடிஞ்சோனே அத டிஸ்ப்ளே பண்றேன். அந்த எந்திரத்த நீங்க வச்சுக்கங்க. ஓகேங்களா? அந்த எந்திரத்த வந்து நீங்க ஒரு தகட்டுலயோ அல்லது வந்து சின்னதா கையளவுக்கு இந்த சைஸ்ல வந்து ஒரு செப்பு தகடு வாங்கிக்கங்க. அதுல வந்து அந்த எந்திரத்த அழகா வரைஞ்சு, சரிங்களா? அழகா வரைஞ்சு, அதுல வந்து உங்களுடைய யார் வரணுமோ, உங்களுக்கு வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யார் உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்களோ, அவங்க திரும்ப வரணும் இல்லையா? அவங்களுடைய பேர அந்த இதுல எழுதணும். பெயர் அப்படின்னு குடுத்துருப்பேன். அந்த பேர எழுதணும். எழுதி அத என்ன அழகா வந்து சுருட்டி வச்சுக்கங்க. வச்சுட்டு ஒரு மண் இது எடுத்துக்கங்க. மண் பாத்திரமா இது மாரி சட்டி மாரியோ, இல்ல இது மாரியோ எடுத்துக்கங்க. அதில குச்சி வச்சுக்கங்க. குச்சின்னா சின்ன சின்ன குச்சியா வச்சுக்கங்க. வச்சுட்டு ரோஜா பூ இதழு, கொஞ்சோண்டு குங்குமப்பூ இத வச்சுக்கங்க. வச்சுட்டு நான் ஒரு மந்திரம் குடுக்குறேன். அந்த மந்திரம் வந்து வீடியோடைய எண்டுல நான் டிஸ்ப்ளே பண்றேன். அந்த மந்திரத்த என்ன செய்யணும், 1008 டைம் உருப்படணும். இது வியாழக்கிழமை பண்ணுங்க. இந்த இத வந்து வியாழக்கிழமை இரவு பண்ணுங்க. நைட் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமேலு இந்த பரிகாரம் சூரியன் அஸ்தமனமான மீன்ஸ் 10 மணிக்கு மேல இந்த பரிகாரத்த நீங்க பண்ணுங்க. 1008 முறை வந்து ஒரு நாளைக்கு செய்யணும். இதே மாரி 15 நாளைக்கு செய்யுங்க. இது அமாவாசையில ஆரம்பிங்க அல்லது வியாழக்கிழமை ஆரம்பிங்க. அமாவாசையில ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பௌர்ணமி வரைக்கும் செய்யுங்க. ஓகேங்களா? அமாவாசையில ஆரம்பிச்சீங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் செய்யுங்க. பௌர்ணமியில ஆரம்பிச்சீங்கன்னா, அமாவாசை வரைக்கும் செய்யுங்க. அல்லது எடப்பட்ட நாள்னா வியாழக்கிழமை ஆரம்பிங்க. இந்த நாள தவிர வேற எந்த நாள்லயும் ஆரம்பிக்காதீங்க. இத வந்து என்னன்னா, அந்த மந்திரத்த சொல்லி சொல்லி அவங்களோட பேரு இருக்கும். அந்த பேர சொல்லி சொல்லி என்னன்னா, அந்த இத போடுங்க. கவுண்டிங் மிஷின் வச்சுக்கங்க. இல்லன்னா ஜெபமால வச்சுக்கங்க. 1008 டைம் போட்டீங்க அப்படின்னா, 5 நாள் இத தொடர்ந்து கன்டினியூஸா செஞ்சுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவங்க வந்து இந்த மந்திரத்த நீங்க சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய மனசுல போய் உறுத்தும். ரொம்ப வந்து கஷ்டப்படும். ஐயோ! நம்ம அவருக்கு துரோகம் செஞ்சுட்டோமோ! அல்லது நம்மனால அவர் கஷ்டப்படுவாங்களோ! அப்படின்னு சொல்லி அவங்களாவே மனசு மாறி எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன வசதி வாய்ப்பா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உங்களையே நாடி திரும்ப வரத்துக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இந்த பரிகாரங்கள நீங்க கண்டிப்பா செய்யுங்க. ஆத்மார்த்தமா செய்யுங்க. இத வந்து ஆண் வசியத்துக்கு, பெண் வசியத்துக்குலாம் செய்யலாம்னா செய்யாது. பலிக்கவும் பலிக்காது. உண்மையாலுமே இந்த பரிகாரம் எப்படி பலிக்கும் அப்படின்னா, உங்க மேல கொஞ்சமாவது அவங்களுக்கு காதல் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பேரண்ட்ஸ்னாலயோ இல்ல வேற சூழ்நிலைனால பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? அந்த சூழ்நிலைய மாத்தி கொண்டு வரும். அதுதான். இது உங்களுக்கு பார்த்த உடனே அதாவது இல்லீகல் கான்டாக்ட் இந்த மாரி விஷயங்களுக்குலாம் ஒருபோதும் இது பலிக்கவே பலிக்காது. உங்க மேல அன்பு இருக்கும் பட்சத்தில இது கண்டிப்பா பலிக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா
கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.